வணக்கம். வெல்கம் டு பவர் பிஐ டுட்டோரியல் 4.2. இதற்கு முந்தைய பகுதியில் கோபால் கேட்டிருந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு சரியான விடை தெரிந்திருக்கும் என நம்புகிறோம். இல்லை என்றால் கமெண்ட் பகுதியில் உங்கள் சந்தேகங்களை தெரிவித்தால் நாங்கள் பதில் கூறுகின்றோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும் தகவல்கள் PL 300 தேர்வுக்கு பயன்படும். எனவே கவனமாக பாருங்கள். அன்பிவிட் என்று ஒரு விஷயம் பவர் கொரியிலே நம்மால் செய்ய முடியும். அது பற்றிய விஷயங்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். இடது புறத்திலே சற்றே மஞ்சள் நிறத்தில் பேக்ரவுண்ட் கலரோடு இருக்கக்கூடிய டேட்டாவை பார்த்தீங்கன்னா ABC, XYZ போன்ற பொருட்களின் 3 வருட விற்பனை விவரம் ஒவ்வொரு வரிசையிலும் இருக்கு. ABC 2018 ஒரு ரோ, ABC 2019 இன்னொரு ரோ, ABC 2020 இன்னொரு ரோ, இந்த மாதிரி 3 வரிசைகளில் ஒரே ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. அதே தகவலை நம்ம எக்ஸல் பிவிட் டேபிள் மூலமாக பிவிட் செஞ்சோம் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற மாதிரி கிரீன் கலர் ஷேட்ல இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்டுடைய பேர் ஒரு முறை மட்டும் காட்டப்படும். ABC என்றால் ஒரு முறை இருக்கும், XYZ என்றால் ஒரு முறை இருக்கும். 2018, 2019, 2020 போன்ற வருடங்கள் எல்லாம் வலப்புறம் காலமாக காட்டப்பட்டிருக்கு. பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையா இருக்கு. இப்போ இந்த தகவலை பாருங்க. சில பிராண்ட் பொருட்களின் 4 வருட விற்பனை தொகை எளிமையாக புரியும்படி காட்டப்பட்டுள்ளது. ஆனால் இது போன்ற ஒரு தகவலில் இருந்து பலவிதமான ரிப்போர்ட்களை உருவாக்க வேண்டும் என்றால் அது முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது பிவிட் வடிவத்தில் இருக்கு. நம்ம எப்படி ரிப்போர்ட்டை பார்க்க விரும்புகிறோமோ அந்த வடிவத்தில் இந்த ரிப்போர்ட் இருக்கு. அதே தகவலை இப்போ மாற்றி கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் முதல் வரிசையில் ப்ளூ கலர் ஷேடிங்ல பார்த்தீங்க அப்படின்னா டெல் அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்கு 2016, 17, 18, 19 4 காலம்ல டேட்டா இருக்கு. அந்த 4 காலத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் இயர்னு ஒரே ஒரு காலம்ல 4 ரோவா மாற்றி ஆரஞ்சு கலர் டேபிள்ல நான் கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி மாற்றுவதைத்தான் அன்பிவிட் காலம்ஸ் என்று சொல்லுவோம். இப்போ டெல் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு 4 காலம்களிலே மதிப்புகள் இருந்தால் அதை 4 வரிசைகளாக மாற்றுவதுதான் அன்பிவிட். நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் யுவர் டேபிள் வில் பி ரெடியூஸ்ட். 4 காலம் இருக்கலாம், 40 காலம் இருக்கலாம். அதையெல்லாம் அன்பிவிட் செய்யும்போது காலமுடைய எண்ணிக்கையை மிகவும் கணிசமாக குறையும். அதே நேரத்தில் தி நம்பர் ஆஃப் ரோஸ் வில் இன்க்ரீஸ் கரஸ்பாண்டிங்லி பட் பிளாங்க் வேல்யூஸ் வில் பி ஒமிட்டட். அப்போ என்ன சார் இது டிரான்ஸ்போஸ் மாதிரி தானா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. உண்மையில் இது அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்ற மாதிரி அதையும் தாண்டி பயனுள்ளது. ஏன்னா பிளாங்க் ரோஸை கணக்கில் எடுத்துக்காம இந்த ஆக்டிவிட்டி நடக்க போகுது. ஒருவேளை சோர்ஸ் டேட்டாவில் பிளாங்க் வேல்யூஸ் அப்டேட் பண்ணாங்கன்னா அப்போ நம்ம ரிசல்ட் பகுதியிலும் அதுக்கு ஒரு ரோ உருவாக்கப்பட்டு விடும். இதுதான் அன்பிவிட்டுடைய அடிப்படையான முக்கியமான நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். கோபால் கேள்வி கேட்கிறார், பாஸ்கர் ஒருவேளை நமது ரா டேட்டா என்பதே ரிசல்ட் போடுற வடிவத்தில் இருந்தால் அதனை சரியான வடிவத்திற்கு மாற்றுவதுதான் அன்பிவிட். சரிதானே? கரெக்ட்பா. அவ்வளோதான். இதனை ஷேப்பிங் டேட்டான்னு சொல்லுவாங்க. இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பேட்ச் ஒர்க் செய்கிற மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி சொன்னால் நல்லா புரியும். நம்ம யோகி பாபு சார் கூட மாவீரன் படத்தில் பேட்ச் ஒர்க் பண்ணியே பில்டிங் கட்ட வச்சிட்டீங்களாடா அப்படின்னு ஃபீல் பண்ணி ஒரு வசனம் பேசுவார். அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த அன்பிவிட் கூட. நீ எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோ, ஆனால் நன்றாக புரிந்து கொண்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் இப்போ இன்னொரு தகவலை பார்ப்பதற்கு நம்ம அழைக்கிறார். இது ஒரு கேஸ் ஸ்டடி வித் ரியல் டேட்டா, லைவ் டேட்டா. நம்ம இந்த டேட்டாவை தான் எடுத்து அன்பிவிட் அப்படிங்கிற பயிற்சியை நாம செய்ய போறோம். இந்த டேட்டாவை நீங்களும் நேரடியாக திரையிலே காட்டப்பட்டிருக்கின்ற வெப்சைட் முகவரியில் சென்று டவுன்லோட் செய்து நீங்களும் பயிற்சி செய்து பார்க்கலாம். இந்த வெப்சைட்டை தான் இப்போ நாம பார்க்க போறோம். அதில் குறிப்பா ஜிடிபி கரண்ட் US டாலர்ஸ் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய ஒரு லைன் சார்ட் அந்த டேட்டாவை வச்சு பவர் பிஐ மூலமாக எப்படி உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத நாம பார்க்க போகிறோம். நான் குறிப்பிட்ட வெப்சைட் இங்கே இருக்கு. இந்த வெப்சைட் தான் நான் சொல்லியிருக்கேன். அதுல இருந்து டேட்டாவை நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ணீங்கன்னா கரண்ட் டேட்டா இருக்கும். எங்கிட்ட இருப்பது கொஞ்சம் பழைய டேட்டா கூட இருக்கலாம். இதுல நம்ம பார்க்கக்கூடிய சார்ட் இந்த எக்கனாமிக் அப்படிங்கிற செக்டார்ல ஜிடிபி கரண்ட் US டாலர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு லைன் சார்ட்டை தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் மூலமா டெமோ மூலமா உருவாக்க போகிறோம். நீங்கள் அதை கற்றுக்கொள்ளலாம். ஓகே, நம்முடைய ஹேண்ட்ஸ் ஆன் பகுதியை இப்போ ஆரம்பிக்கலாம். ஒரு மிகச்சிறிய டேபிள் இருக்கு, ட்ரைமி அப்படின்னு பேர் இருக்கு. அதுக்கு இந்த தகவலை மட்டும் பவர் பிஐக்கு எடுத்துட்டு போயிட்டு அன்பிவிட் செய்து இந்த கான்செப்டை முதலில் எளிமையாக கற்றுக்கலாம். இங்கே டெல் அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு 4 வருடங்களுக்கு உண்டான வியாபார தொகை இருக்கிறது. லெனோவா அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு 2 வருஷத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த சிறிய டேபிளை இப்போ நான் பவர் பிஐக்கு எடுத்துட்டு போனா அங்க இந்த அன்பிவிட் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேவிகேட்டர் விண்டோவில் எனக்கு தேவையான டேபிள் பெயரை செலக்ட் செய்து கொண்டு டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணிட்டேன். தகவல்கள் உள்ளே வந்துவிட்டன. இதற்கு முந்தைய பயிற்சியிலே பார்த்தது போல இந்த காலம் ஹெட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய லைன் அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு ஹெல்த் ஆஃப் தி காலம். இங்கே 2017
2016 ஆகிய 2 வருடங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் இண்டிகேட்டர் இருக்கு. ஏனென்றால் அங்கே எல்லாம் blank வேல்யூ இருக்கு, நல் வேல்யூஸ் இருக்கு. சரிங்க ராஜா, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், நீங்க அன்பிவிட் பத்தி பேசுங்க அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அதை பத்தி பேச போறேன். எந்த காலமை நம்ம அன்பிவிட் பண்ண போறோம்? இந்த 4 வருடங்களையும் அன்பிவிட் பண்ணி மாற்ற போகின்றோம். அப்போ இந்த 4 காலங்களையும் முதல்ல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 2016 கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு கடைசி காலம் 2019. நமக்கு தேவையான 4 காலம் இப்போ கிளிக் பண்ணியாச்சு. ரைட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ண பிற்பாடு அன்பிவிட் காலம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. அதை கிளிக் செய்கிறேன். அடுத்த வினாடி அந்த 4 வருடங்களுக்கு உண்டான காலம் எல்லாம் மறைஞ்சு போய் அட்ரிபியூட் அப்படிங்கிற பேர்ல ஒரு காலமும் வேல்யூ அப்படிங்கிற பேர்ல ஒரு காலமும் திரையில வந்திருக்கு. அப்ளைடு ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்கன்னா அன்பிவிட் காலம் என்கின்ற வார்த்தையை பார்க்க முடியுது. பக்கத்துல கியர் ஐக்கான் இருக்கான்னு பாக்குறேன். இல்ல, கியர் ஐக்கான் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஆக்ஷன் ரிவ்யூலே பார்க்க முடியும். இந்த அட்ரிபியூட் அப்படிங்கிற காலத்துல நமக்கு கிடைத்திருக்கிற மதிப்பெல்லாம் வருடங்கள். அதனால முதல்ல அதுக்கு பெயரை இயர்னு மாத்திக்கிறேன். அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த டேட்டா டைப் வந்து ஏபிசின்னு இருக்கு. இதை நான் தேதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். 1/1/2016, 1/1/2017 பரவாயில்ல, அதனால தப்பு இல்லை. தென் இந்த வேல்யூ அப்படிங்கிற காலத்தை அப்படியே விட்டுறலாம். சேல்ஸ் வேல்யூ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அஸ்யூமிங் தட் இட் இஸ் சேல்ஸ் வேல்யூ, ஐ ஜஸ்ட் டைப் அ காலம் ஹெட்டர் இயர். ஓகே, ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எங்க ரெக்கார்ட் ஆகுது? நமக்கு ஏற்கனவே தெரிந்தது போல இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்ளைடு ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற இடத்துல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த அன்பிவிட்ங்கிறது என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த டெல் அப்படிங்கிற ஒரு ரோல இருந்த விஷயத்தை 4 வருடங்கள் இருக்கின்ற காரணத்தினால அது 4 தனித்தனி வரிசைகளாக 4 ரோவா மாத்தி கொடுத்துருச்சு. பட் ராஜா, லெனோவாக்கு 2 ரோ தான் இருக்கு. உண்மைதான். அதற்கு என்ன காரணம்? இங்க 2 வேல்யூ தான் இருக்கு. 2018க்கு வேல்யூ இருக்கு, 19க்கு வேல்யூ இருக்கு. ஒருவேளை 16க்கும் 17க்கும் இப்ப நான் வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஐம் ஜஸ்ட் டைப்பிங் a value 394,458. இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிற சோர்ஸ் ஃபைல என்னுடைய பவர் query எடிட்டர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தோம்னா புதிதாக 2 வரிசைகள் இங்கே உருவாகுது நீங்க பார்க்க முடியும். 2016க்கு உண்டான வேல்யூ வந்திருக்கு, 2017க்கு உண்டான வேல்யூ வந்திருக்கு. சரிங்க ராஜா, இப்போ அன்பிவிட்னா எங்களுக்கு புரியுது. இது ரியல் டைம் டேட்டா வச்சு நீங்க செஞ்சு காட்ட போறேன்னு சொன்னீங்களே, அந்த ரியல் டைம் டேட்டா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் ரெடி வித் ரியல் டைம் டேட்டா. இந்த டேபிளுடைய பெயர் பாத்தீங்கன்னா சாம்பிள் டேட்டான்னு வச்சிருக்கோம். இதுல கண்ட்ரி நேம்னு ஒரு காலம் இருக்கு, கண்ட்ரி கோட்னு ஒரு காலம் இருக்கு, இண்டிகேட்டர் நேம், இண்டிகேட்டர் கோட், அதுக்கப்புறம் வருடங்கள் ஆரம்பிக்கின்றன. 1960, 1961 அப்படி அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. நான் டவுன்லோட் பண்ணது 2020 வரைக்கும் டேட்டா டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இத்தனை காலம்ஸ் இருக்கே ராஜா, இந்த காலம்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அன்பிவிட் பண்ண போறோம். அன்பிவிட் பண்ணி ஒரு சிம்பிள் ரிப்போர்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ லெட் அஸ் டைவ் இன்டு ஆக்ஷன். பவர் பிஐக்கு திரும்ப போயிடலாம். ஓகே, பவர் query எடிட்டர் ஸ்கிரீன்ல இருக்கும். சாம்பிள் டேட்டா ரெடியா இருக்கு. நம்பர் 1, இந்த கண்ட்ரி நேம்ங்கிற காலம், கண்ட்ரி கோடுங்கிற காலம், இண்டிகேட்டர் கோடுங்கிற காலம், இந்த 3ம் எனக்கு ரிப்போர்ட்ல எங்கேயுமே தேவையில்லை. அதனால முதல் காரியமா அதை ரிமூவ் பண்ணிடுறேன். தென் இண்டிகேட்டர் நேம்ங்கிற காலம் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் ஐ காட் இயர் காலம்ஸ் 1960 இருந்து 2020 வரைக்கும் இருக்கு. இதெல்லாம் அன்பிவிட் பண்ணணும். ஆனால் இவற்றை எல்லாம் செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஐ நீட் டு டிராவல் எ லாங் வே. அதற்கு பதிலாக வேற ஒரு மெத்தட், இந்த இண்டிகேட்டர் நேம்ங்கிற காலத்தை கிளிக் பண்ணிட்டு ரைட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி அன்பிவிட் அதர் காலம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் என்னால் பார்க்க முடியுது. ஓகே, அன்பிவிட் அதர் காலம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் எனக்கு அட்ரிபியூட்ங்கிற ஒரு காலம் வந்திருக்கு. இதற்கு முன்பு நாம பார்த்தது மாதிரியே தான் இதுவும் நடந்திருக்கு. ஸோ அதில் செஞ்ச மாதிரி இதை இயர்னு மாற்றிக்கொள்ளலாம். மறக்காமல் இந்த ஏபிசி அப்படிங்கிறத தேதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வேல்யூ அப்படிங்கிறத ஐ எம் ஜஸ்ட் லீவிங் இட் ஆஸ் இட் இஸ். ஓகே, இப்போ எவ்வளவு காலம் சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடு பாட்டம் கார்னர்ல நீங்க பார்த்தீங்கன்னா 3 காலம் 999+ ரோஸ்னு காமிக்குது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேசுறேன். இந்த QDP அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த வியூ டேப்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா காலம் குவாலிட்டி, காலம் ப்ரொஃபைல், காலம் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி எல்லாம் பேசும்போது இதற்கு முந்தைய பயிற்சியில காலம் குவாலிட்டியை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் காலம் ப்ரொஃபைல். இந்த காலம் ப்ரொஃபைலுக்கு ஒரு டிக் மார்க் போட்டுட்டு இந்த காலத்தை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஈக்குவல் டு 1000 அப்படின்னு காமிக்கும். அது என்ன சார் 1000? அப்போ இங்க மொத்தம் 1000 ரோ தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, காலம் ப்ரொஃபைலிங் பேஸ்ட் ஆன் டாப் 1000 ரோஸ் அப்படிங்கிறது பை டிஃபால்ட். அங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடைக்கும், காலம் ப்ரொஃபைலிங் பேஸ்ட் ஆன் என்டையர் டேட்டா செட். இதை கிளிக் பண்ணால் உங்களால் இப்ப பார்க்க முடியும் இந்த காலத்துல 24,422 ரோ இருக்கு அப்படின்னு. ஓகே ராஜா, இதுக்கு அன்பிவிட்டுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். இதுக்கு அன்பிவிட்டுக்கும் தொடர்பு கிடையாது. ஆனால் these are the places where you will be tested for knowledge in the examination
as well as நமக்கு தேவையான டேட்டா முழுக்க லோட் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய இடம் இந்த காலம் ப்ரொஃபைல் தான். காலம் ப்ரொஃபைல்ல நீங்க மறக்காம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ப்ரொஃபைலிங் பேஸ்ட் ஆன் என்டையர் டேட்டா செட். ஆல் ரைட் ராஜா, இதை நாங்க நோட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வேற என்ன செய்ய போறோம்? பிளைன் அண்ட் சிம்பிள், நம்ம கிட்ட டேட்டா ரெடியா இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல லைன் சார்ட் போட போகிறோம். அதனால இந்த டேட்டாவை பவர் குரி எடிட்டர்ல இருந்து நம்முடைய மாடலுக்கு இப்ப லோட் பண்ண போகிறோம். ஆஃப்டர் லோடிங் த டேட்டா, நம்ம டேட்டா வியூல போய் வேல்யூ இன் பில்லியன்ஸ் அப்படிங்கிற பேர்ல புதுசா ஒரு காலம் கிரியேட் பண்றோம். அதுக்கு உண்டான ஃபார்முலா உங்களால ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். இப்போ என்னுடைய ரிப்போர்ட் வியூக்கு நான் வர்றேன். இந்த ஸ்லைசர்ல நாம பயன்படுத்தக்கூடியது பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் நேம். இந்த இண்டிகேட்டர் நேம் எனக்கு வேணும். இண்டிகேட்டர் நேம்ல எத்தனையோ என்ட்ரி இருக்கலாம், 10 இருக்கலாம், 100 இருக்கலாம், 1000 கூட இருக்கலாம். ஆனா நாம ஸ்பெசிஃபிக்கா ஒரு குறிப்பிட்ட சார்ட் பத்தி தான் பேச போறோம்னு சாம்பிள்ல சொல்லியிருக்கோம். ஜிடிபி கரண்ட் யூஎஸ் டாலர்ஸ், இது மட்டும் தான் நான் பார்க்க போறேன். இண்டிகேட்டர் நேம்ல இதுதான் எனக்கு வேணும். அப்போ இதை சர்ச் பண்ணிட்டே போகணுமே சார், ஜிடிபி எப்படி தேடிட்டு போறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த 3 டாட்ஸ் மெனு இருக்கும், மோர் ஆப்ஷன்ஸ். இங்க கிளிக் பண்ணீங்கன்னா சர்ச்னு ஒரு லென்ஸ் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ண பிற்பாடு இந்த சர்ச் பாக்ஸ் இங்க வரும். சார் இது டிஃபால்ட்டா வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃபால்ட்டா வராது. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை இனிஷியேட் பண்ணணும் உங்களுக்கு தேவை என்றால். அடுத்தாற் போல இந்த ஸ்லைசரை இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு டிராப் டவுன் மெனுவாக மாத்திடுறேன். வெர்டிகல் லிஸ்ட் வேண்டாம், டிராப் டவுன் மெனு. தென் ஐ எம் ட்ரைங் டு சி, இங்க எனக்கு இப்போ சர்ச் பாக்ஸ் இருக்கு. ஸோ ஜிடிபி அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓப்பன் பிராக்கெட் கரண்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. ஜிடிபி கரண்ட் யூஎஸ் டாலர் எனக்கு வேண்டும். அதை ஒரு டிக் மார்க் போட்டுக்கிட்டு வெளியில கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எதை செலக்ட் பண்ணியிருக்கேன்? ஜிடிபி கரண்ட் யூஎஸ் டாலர்ஸ் அப்படிங்கிற இண்டிகேட்டர் நேம் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபில்டர். இப்போ நான் வந்து லைன் சார்ட் கிளிக் பண்ண போறேன். லைன் சார்ட் கிளிக் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு கால் ஃபார் 2 important information. One, the year on which I'm talking about an activity. அதுக்கப்புறம் அதில் உண்டான வேல்யூஸ். நமக்கு வேணுங்கிற சார்ட் இப்போ நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. சம் ஆஃப் வேல்யூ பை இயர்னு வந்திருக்கு. சம் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறது இங்க நீங்க கர்சர் வச்சு பார்க்கும்பொழுது அந்த எண்கள் முழுமையாக காட்டப்படும். சம் ஆஃப் வேல்யூல 3, 85, 60, 55, இட் கோஸ் ஆன் லைக் தட். அதற்கு பதிலாக நீங்க பில்லியன்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பில்லியனுக்கு ஒரு ஃபார்முலா மூலமா நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதன் வழியாக நீங்க வந்து பார்த்து கொள்ளலாம். சம் ஆஃப் வேல்யூ இன் பில்லியன் ஃபார் 2011 இஸ் 350.67 பில்லியன். இதுதான் நமக்கு வேணுங்கிற விஷயம். அதை நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த லைன் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் லைன் சார்ட்ல நீங்க மார்க்கரை பயன்படுத்துங்கள். மார்க்கர் ஆன் பண்ணுங்க. அந்த மார்க்கருடைய சைஸை வந்து பை டிஃபால்ட் 5 இருக்கும். யூ கேன் மேக் இட் 8 or 7 டிபெண்டிங் அப்பான் யுவர் ரெக்வயர்மெண்ட். தேவைப்பட்டால் அதனுடைய கலரையும் நீங்கள் ஒரு சிறிய மாற்றம் செய்யலாம் தேவைப்பட்டால். எதுக்கு சார் இந்த மார்க்கர், ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, சற்றே பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த மார்க்கர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எந்த வருஷத்தில் எந்த அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்பதற்கு இப்போ நீங்கள் வந்து கர்சரை மூவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த மார்க்கர் கிட்ட அந்த லைன் நிற்கிறத உங்களால் பார்க்க முடியும். இதற்கு முன்னால் அவ்வளோ சுலபமாக நம்மளால் பார்த்துருக்க முடியாது. ஆக இந்த எக்ஸாம்பிளில் நம்ம அன்பிவிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கற்றுக்கிட்டு இருக்கோம். அது கூட சேர்ந்து ஒரு ரியல் டைம் டேட்டா, ஒரு கிளைண்ட் கொடுக்குற டேட்டாவில் எப்படி அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு சார்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துருக்கின்றோம். இதில் நிறைய ஃபார்மேட்டிங் எல்லாம் பண்ணலாம். நேரம் இருக்கும் பொழுது நீங்கள் அதையெல்லாம் செய்து பாருங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனல் பற்றிய விவரங்களை உங்கள் நண்பர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.